அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியால் சிலர் வயிறெறிகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து சிலருக்கு பொறுக்கவில்லை, அவர்கள் வயிறெறிகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்திலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மக்கள் திமுக ஆட்சியில் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்த்து சிலர் வயிறெறிகிறார்கள் என்றும் கடிதம் வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், முதலமைச்சர் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் அவருடைய கடிதம் வாயிலாக? திலகவதி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் நம் பக்கம், மாற்று முகாம் கலக்கம் என்ற தலைப்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் மாதம் மும்மாரி பொழிந்ததா என்று அரண்மனை உப்பரிகையில் நின்று வேடிக்கை பார்த்தபடி மந்திரிமார்களிடம் நிலவரம் கேட்கும் ஆட்சி அல்ல இது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தெரிவித்துள்ளார். அன்றாடம் மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை வகுத்து அவை முறையாக செயல்படுகிறதா என்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து பணிகளை நிறைவேற்றிடும் ஜனநாயக மாண்புமிக்கது நம் திராவிட மாடல் ஆட்சி என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆட்சியை பற்றி அரசியல் களத்தில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் உள்ள உங்களின் ஒருவராக நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆட்சியின் தன்மையை மக்களின் முக மலர்ச்சியை பதிலாக சொல்லிவிடுகிறது என்றும் அந்த முக மலர்ச்சியானது மக்களின் மகிழ்ச்சியால் சிலர் வயிறெறிகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சிக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வாயிலாக கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக நமது செய்தியாளர் ஸ்டாலின் சொன்னதை போல மாதம் மும்மாறி பொழிந்ததா என்று அரண்மனை உப்பரிகையில் நின்று வேடிக்கை பார்த்தபடி மந்திரிமார்களிடம் நிலவரம் கேட்கும் ஆட்சி அல்ல இது, மக்களின் தேவை அறிந்து செயல்படும் ஆட்சி இது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆட்சியை பற்றி அரசியல் களத்தில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் உள்ள உங்களில் ஒருவனாக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லாத வகையில் ஆட்சியின் தன்மையை மக்களின் முகமலர்ச்சியே பதிலாக சொல்லிவிடுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக திமுக அதிமுக இடையே இது போன்றதொரு விமர்சன போர் நடந்து கொண்டே இருக்கிறது. முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிடுவதும் ஒரு கடிதம் எழுதுவதும் அதற்கு எதிர்தரப்பிலிருந்து இபிஎஸ் அதற்கு ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதுமாக இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக நாம தொடர்ந்து இந்த போக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த வகையில முதலமைச்சர் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவரை தாக்கும் வண்ணமாக, அதே போல திராவிட மாடல் இந்த ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், அதனை கண்டு அவர்களுக்கு பொறுக்கவில்லை என்று தெரிவிக்கும் வண்ணமும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். முதல்ல இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் அதனை விவரித்து விட்டு இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் நீங்கள் சொல்லலாம். திலகவதி, கடந்த சில நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பேட்டியின் வாயிலாகவும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார். அதாவது கலைஞருடைய பெயரை, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு.கருணாநிதியுடைய பெயரை பல்வேறு அரசு திட்டங்களுக்கும் கட்டடங்களுக்கும் புதிதாக திறந்து வைக்கக்கூடிய கட்டடங்களுக்கும் தொடர்ச்சியாகவே தமிழக அரசு பெயர் சூட்டுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் புதிதாக திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது என்ற அம்சங்களை முன்வைத்து அதற்கு எங்களுடைய தலைவருடைய பெயரை முன்வைக்கிறோம், பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தலைவர் கலைஞர் மு.கருணாநிதி ஏற்கனவே செய்திருக்கிறார் என்ற விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சரும் தன்னுடைய அறிக்கையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்போது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அறிக்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருந்த போது விருதுநகரில் நான் சென்று பார்வையிட்ட அரசு காப்பகத்திற்கு அன்னை சத்யா காப்பகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் தலைவர் கலைஞரின் 40 ஆண்டு கால நண்பரான எம்ஜிஆர் அவர்களுடைய தாயார் தான் அன்னை சத்யா என்றும் அவர் பெயரில் தான் அரசு காப்பகம் இன்னமும் இயங்கி வருகிறது. இந்த அடிப்படை கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு எப்படி புரியாமல் போனதோ, பண்பாடே இல்லாமல் அநாகரிகமாக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்கும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களைப் போல எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு பொறுப்பில் இருப்பவர் பேசுவதையும் இப்படிப்பட்டவருடன் ஜனநாயக மாண்புமிக்க சட்டமன்றத்திலும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் எண்ணி வேதனைப்படுவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
வன்மம் கக்கும் வயிற்றெரிச்சல்காரர்களை கடந்து செல்வதையே வழக்கமாக தான் கொண்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு மட்டுமல்ல, கடந்த ஒரு சில மாதங்களாகவே இந்த அறிக்கை போர் என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலாக தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல்ல அரசுடைய திட்டங்களை விமர்சிப்பதும் அரசுடைய நடவடிக்கைகளை விமர்சிப்பதும் எதிர்க்கட்சிகள் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில தங்களுடைய திட்டங்கள் எவ்வளவு மக்களுக்கு பயனுள்ளதாக மாறி இருக்கிறது, அது எத்தனை மக்களுக்கு இதன் மூலமாக எவ்வளவு மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் அரசும் தன்னுடைய பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி தான் இது போன்ற அறிக்கைகளை மாறி மாறி கொடுத்து வருகிறார்கள். அரசியல் ரீதியாக இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அறிக்கை போர் மூலமாக பல்வேறு தகவலும் தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக நாம் பார்த்தோமேயானால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதும் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிப்பதும் தொடர்ந்து அந்த பதிலுக்கும் அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதுமாக மாறி மாறி அறிக்கை வாயிலான ஒரு வார்த்தை போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும். இந்நிலையில் முதலமைச்சர் ஒரு நீண்ட அறிக்கை வாயிலாக தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல இந்த ஆட்சி காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள், ஆனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு அது பொறுக்கவில்லை என்பதனை கூறும் வாயிலாக அவர் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருக்கிறார்.